ஸ்டாக் மார்க்கெட்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பொதுவாக கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து முதல் திட்டுவாங்க. இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்குன்னா 1000 கோடி 2000 கோடி வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் கிட்ட வந்து முதல் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து நம்மகிட்ட 100 ரூபா 1000 ரூபாய் அப்படின்னு அவங்க கலெக்ட் பண்ணுறது அத்தனை லட்சம் ஸ்டாக்ஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு 1000 கோடி 2000 கோடி வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு வருஷமும் வந்து லாப நஷ்ட கணக்கை பார்த்துட்டு ப்ராஃபிட் என்ன வருதோ அதை பொறுத்து நம்மளுக்கு டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 10 ரூபா 20 ரூபா அப்படிங்கிற மாதிரி டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இது